இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வேலன் வந்து மாறு வேஷம் போட்டு வந்திருக்கார்ல, கரெக்ட்டா வந்து நம்ம வேதா கிட்ட வந்து வசமா வந்து மாட்டிக்கிறாங்க. நம்ம வேலன், அதுக்கடுத்து நம்ம இவங்க வள்ளி 2 பேருமே வந்து ஒண்ணு போல இருக்கிறத பார்த்துடுறாங்க ரூம்ல தனியா. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வேலன் இருக்கார்ல, வேலன் வந்து நம்ம வள்ளி கிட்ட உண்மையை சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேடம் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சொல்லுங்க தாத்தா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாருங்க என்னைய தாத்தாலாம் சொல்ல வேண்டாம். நான் தான் உங்க வேலன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னது வேலாவா? ஏய் வேலா நீயா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா மேடம். கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. நீங்க வேணா ரூமுக்குள்ள வாங்க. உங்களுக்கு வந்து நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் அவங்க அந்த மேக்கப் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, தாடி, மீசை அதெல்லாமே வந்து எடுத்துட்டு காட்டுறாங்க. பார்த்தா வேலன். அத பார்த்த உடனேயுமே பயங்கரமான ஷாக் ஆயிருச்சு. என்ன வேலா நீயா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா மேடம். நான் தான். இந்த கல்யாணத்த நிப்பாட்டி எப்படியாவது கார்த்திக்கும், ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் மாறு வேஷத்துல வந்திருக்கேன். நார்மலா வந்தா என்னைய வந்து உள்ள விடமாட்டாங்க. அதனால தான் இப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, சரி எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டினா சரிதான். சரி அடுத்து என்ன பண்ண போற? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எப்படியோ வந்து உள்ள வந்தாச்சு. இன்னும் வந்து பொண்ணோட வீட்ல போய் பேசி தான் கல்யாணத்த நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பொண்ணோட வீட்ல யார்ட்ட? அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், பொண்ணோட அப்பா கிட்ட போய் நான் எல்லாம் உண்மையெல்லாம் எடுத்து சொல்ல போறேன். சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ! அப்படியா? சரி அப்பனா போய் பார்த்து நல்லபடியா பேசிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க பாட்டுக்குள்ள வந்து அந்த மேக்கப்பு எல்லாமே அந்த முடியெல்லாம் வச்சுட்டு போறாங்க. பொண்ணோட அப்பாவ கூப்பிட்டு பேசுறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சொல்லுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாராரு. இல்ல எனக்கு வந்து இந்த கல்யாணம் நடத்துறதுல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள பார்த்துக்கிட்டா, அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிட்டுறாங்க. அதாவது அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கூப்பிட்டுறாங்க. "ஏங்க இங்க வாங்க உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இருங்க இருங்க பெரியப்பா நான் இந்தா போயிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒண்ணுமே பேசாத கண்டுக்காத மாரி போயிடுறாங்க. இவருக்கு பார்த்தா வேலனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. எப்புட்றா இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறது? அவங்க அப்பாவ கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா, அவர் காது குடுத்து கூட சரியா வாங்க மாட்டேங்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வேற வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. சரி வேற ஏதாவது பிளான் போடுவோம். மேடம் கிட்ட போய் நடந்தத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா குருஜி இருக்கார்ல, குருஜி வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த தாத்தாவ. என்ன இந்த தாத்தா வந்து ஒரு மார்க்கமா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து இவரெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அத வந்து வேலன் வந்து கண்டுக்கிறவே இல்ல. கண்டுக்காம அவர் பாட்டுல அங்கிட்டு, இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்துக்கிட்டா, கரெக்ட்டா நம்ம வேலன் இருக்காங்கல்ல, வேலன் வந்து வள்ளியோட ரூம்குள்ள போறாங்க. அப்ப பார்த்தா குருஜி வந்து பார்த்துடுறாங்க. என்ன தாத்தா வந்து வள்ளியோட ரூம்குள்ள போய்க்கிட்டு இருக்காரே! எங்கேயோ தப்பா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, பின்னாடியே வராங்க. பின்னாடியே வந்துட்டு அந்த ரூம்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளி, வேலன் வந்து உள்ள தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் டோர் கிட்ட நின்னே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து வேலன் வந்து சொல்றாங்க, "மேடம் அந்த பிளான் வந்து சொதப்பிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சொல்ற வேலா? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஆமா அவங்க அப்பாவ கூப்பிட்டு நடந்த உண்மையெல்லாம் வந்து நான் சொல்லிடலான்னு சொல்லிட்டு போனேன். அவர் சரியா கூட காது குடுத்து கூட வாங்க மாட்டேங்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வேற பேசிக்கிட்டே இருக்கும்போது, டக்குன்னு வந்து கூட்டு போயிட்டாங்க. இது என்னமோ சரிப்பட்டு வர மாரி தெர்ல. நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு பிளான் போடுவோமா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வேற பிளானா? சரி வேற என்ன செய்யலாம்? அப்படிங்கிற மாரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா குருஜி வந்து லேசா கதவ தள்ளுறாரு. டக்குன்னு வந்து இவங்க பயந்துடுறாங்க. ஐயோ! யாரு? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கதவ வந்து மூடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அங்கிட்டிருந்து குருஜி பார்த்தா திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. 2 பேருமே கொஞ்சம் திறந்து வச்சுட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே நிக்கிறாங்க. அப்போ வந்து "என்னங்க என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏங்க இந்த ரூமுக்குள்ள வந்து அந்த தாத்தா வந்தாரே! நான் பார்த்தனே! அந்த தாத்தா எதுக்கு இந்த ரூமுக்குள்ள தேவையில்லாம வாராரு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐய்யய்யோ! கண்டுபிடிச்சிட்டாரே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் வேலனும் முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம வேலன் வந்து லேடீஸ் வாய்ஸ்ல வந்து பேசுறாங்க. "ஏய் யார்றா நீ? பொம்பள பொறுக்கி. நான் வந்து ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில வந்து உள்ள வாரியா? இரு உன்னைய போலீஸ்ல பிடிச்சு குடுக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து லேடீஸ் வாய்ஸ்ல பேசுற மாரி காட்டுறாங்க. "ஏம்மா பொய் சொல்லாதம்மா. இப்ப அந்த தாத்தா வந்து உள்ள வந்தாரு. நான் வந்து பார்த்தனே. அப்படி இருக்கும்போது எதுக்கு பொய் சொல்றீங்க? ஒழுங்கா கதவ திறங்க. நான் வந்து அந்த தாத்தாவ பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்து சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. "ஏய் இப்ப போறியா என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு குருஜி வந்து "நான்லாம் போமாட்டேன். அந்த தாத்தா உள்ள வந்தாரு. என் 2 கண்ணால பார்த்துட்டேன். கதவ திறக்கிறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா, அங்கிட்டிருந்து நம்ம இவங்க வேதா இருக்காங்கல்ல, வேதா வர்ற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா குருஜி வந்து கதவ தள்ளிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காரு. "ஏய் கதவ திறங்க. தாத்தா வந்து உள்ள தான் இருக்காரு. நான் பார்த்துட்டேன். கதவ திறங்க, கதவ திறங்கன்னு" சொல்லிட்டு, இவரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா, நம்ம வேலன், வள்ளி 2 பேருமே வந்து கதவ இழுத்து பூட்டிக்கிட்டு உள்ள இருக்காங்க. இங்கிட்டு வள்ளி வராங்க. "என்ன இவரு இப்படி கத்திக்கிட்டு இருக்காரே?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் தான அவரு குருஜி. "என்னங்க? ஏங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அவங்க கேட்குற மாரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில அவர் வந்து உண்மைய சொல்றாரு. "தாத்தா வந்து உள்ள போனாரு. ஆனா கதவ திறக்க மாட்டேங்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. அத கேட்டவுடனே ஷாக் ஆயி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.